கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறானா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். உலகம் என் கையை பிடிச்சு என்னை இழுத்து வெளியே விட்ட போது என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர் என்னிடத்தில் வந்து என் மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விட்டு என்னை விருந்து சாலைக்குள்ளே ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். அப்ப கேட்கல, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இது கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். அங்கிருந்துதான் துவக்கமே இருக்கிறது. அதுதான் துவக்கம். அப்பாடா, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, இனி எப்படியும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி கிடையாது. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவனுக்கு தான். பரலோகத்தில் தோற்கிற ஒரு நபருக்கு கூட இடம் இல்லை. ஜெயிக்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அங்கே இடம். அங்கே ஜெயித்தவர்கள் கூட்டம். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். ஜெயித்தவர்களுடைய கூட்டம் பரலோகத்தில் இருக்கும். தோற்றவர்களுடைய கூட்டம் அக்கினியும் ஆமை கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே, அந்த நரகத்திலே காணப்படும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து காண்பித்து தருகிறது. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அறிகிற அறிவிலே வளர வளர, அதாவது உனக்குள்ளே என்னை அறிகிற அறிவு வளர வளர நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் தானே உயர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். நீ அமர்ந்திரு. காரணம், அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அவர் சமூகத்திலே அமர்ந்து அமர்ந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற தெய்வீக உறவு, டிவைன் லவ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதுல உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அது நிழலிலே, அவருடைய நிழலிலே நான் எப்படி உட்கார்றேன் தெரியுமா? வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி, அதன் கனின்னு அவருடைய வார்த்தை. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணும். நான் உட்கார்றேன். எப்படி உட்கார்றேன்? நல்ல வாஞ்சை.
நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க உண்டு, வந்துட்டோமேன்னு இருக்கிறவங்க உண்டு, ஒரு டீ குடிக்க போலான்னு ஆசை உண்டு, எழும்பி போனா சேர் போயிருமேன்னு உட்கார்றவங்களும் உண்டு. சரி, வீட்டில் ஒழுங்க தூக்கம் வரல, ஏசிலையாவது உட்காந்து அப்படியும் உண்டு. பல தரப்புப்பட்ட மக்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல. அதன் அர்த்தம் என்ன? எருசலேம் குமார் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா ஒரே ஒருத்தி வாஞ்சையாய் உட்கார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், 4வது வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு. எஸ், இதான் ரிசல்ட். அவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி தேசமே. ஜெயிச்சிட்டால. என்னம்மா செஞ்ச நீ? நான் வாஞ்சையா உட்கார்ந்து. இந்த வாஞ்ச குறையுதுன்னா, எருசலேம் குமாரத்திகளை எல்லாம் கூட்டிட்டு போகிறதற்கு அவர் சாலமோன் அல்ல, அவர் மணவாளன், பரிசுத்தம் உள்ளவர். பார்க்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் சாலமோனிலும் பெரியவர். ஒருபோதும் அவர் முட்கள் பரலோகத்துக்கு போகாது. லீலி புஷ்பத்தை அவர், முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல. இதை குறித்து பல முறை சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு ஃபேவரைட்ட எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? முட்களுக்குள்ள. இந்த லீலி புஷ்பத்தினுடைய மேன்மை வெளியே தெரியணும்னா அது மேல எது படணும் தெரியுமா? முள்ளு படணும். முள்ளு சும்மா எல்லாம் படாது. அதனால ஆண்டவர் லைட்டா ஒரு காற்று அனுப்புவார். காற்று அனுப்பும் போது அந்த லீலி புஷ்பம் என்ன செய்யும் தெரியுமா? அசைவாடு. அப்படி இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது வீட்டார் லைட்டா கிழிப்பாங்க, இங்க சாயும் போது மாமனார் வீட்டில இருந்து லைட்டா கிழிப்பாங்க. சரி, சில நேரத்துல சர்ச்சுக்குள்ள வந்து அங்கேயும் சில எருசலேம் குமாரத்திகள் சுத்தி இருந்து சேர் எடுப்பாங்க, பேக் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது நடுவில் அப்படி முள்ளு பட 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 அந்த அந்த ஃபெதர்ல, அந்த லீஃப்ல அப்படியே ஒரு சின்ன கீறல் விழும் பாருங்க. அதுக்குள்ள இருந்து அப்படி ஒரு வாசனை வெளியே வரும். ஆமென். அந்நாளை உருவாக்க கர்த்தர் முதல்ல பயன்படுத்தின பாத்திரம் பெனினாள். அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் எல்கானா. அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் ஏலி. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? சகோதரிகளே, உங்க புருஷன் ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு போய் புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை வச்சு, ஒரு ஆள் என்னன்னா கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்றாங்க, இன்னொரு ஆளை வச்சு போட்டு விடு. அந்த 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 ஸ்தானத்துல, அதாவது நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் உருவாக்க. அதான் என்னுடைய டெஸ்டிமனி ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு வேஸ்ட்ன்னு சொன்னாங்க நான் 12th படிக்கும்போது. ஆமே, இப்போ அந்த சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க சிலர். இந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் யாரா மாத்தினார் தெரியுமா? டேஸ்டா மாத்தினார் சொல்லிட்டு சொல்லுவேன். தேவன் ஒருவனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உடைக்கிறதுக்கு சிலருக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து விடுவார், அக்ரிமெண்ட் போட்டு தான் விடுவார். அதனால ஒரு நாள் எல்லாம் கான்ட்ராக்டரை மாற்ற முடியாது. ஆமே. உங்களை யாராவது உடைக்கிறாங்கன்னா பார்த்துடுங்க, ஆண்டவரே இந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கீங்க, இவருக்கு சுத்தியல தவிர வேற ஒண்ணு எடுக்க தெரியாது. ஆனா அது நடுவில் சில எல்கானாவை வச்சு போட்டு விடு. ஆமே.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஜெயிக்க என்ன செய்யணும்ப்பா? நீ உட்காருடா அப்படிங்கிறார். நான் எழும்புறேன்டாங்கிறார். நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவரே எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன். உன் பலவீனத்துல ஆமே என் பலன் கூடடாமா. இந்த சுனேமியால் சொல்றா, சுலேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் கருப்பாயிருந்தாலும் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள். என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து. இந்த வார்த்தை கவனிங்க. உலகம் அவளுக்கு செஞ்சதை சொல்றா. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ காவல் காக்கிறவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? வெளியே. அதாவது உள்ள இருக்கிறவளை தர 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 தரன்னு ஃபேமிலி இழுத்து வெளியே கொண்டு வந்து இங்க நிற்கும் போது நேசர் வரார். அங்க உனக்கு இடம் இல்ல, என் விருந்து சாலைக்குள்ளவா. Glory, 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 glory. உலகம் என் கையை பிடிச்சு என்னை இழுத்து வெளியே விட்ட போது என் நேசர் 10,000களில் சிறந்தவர் என்னிடத்தில் வந்து என் மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விட்டு என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒன்ன எங்கிருந்து கையை பிடிச்சார்? நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன். ஆமா. எப்படி வெளியே வந்த? என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்ன தரதரான எடுத்து. அப்போ உனக்கு ப்ராசஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டுல இருந்து வெளியே இந்த நேசத்தை உணர்ந்தவன் வாஞ்சையா வந்து உட்கார்ந்துட்டான். அமர்ந்திருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த லவ் மோடுக்குள்ள போயிட்டோம்னா முடிச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு சின்ன வயசுல இருந்து ஊழியமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த ஒருவன் இதுக்கு மேல நேசத்தை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு, அதாவது நேசம் என்கிற டேங்க்ல என்னை முக்கி எடுத்தார். 2007 கடைசில இப்படியே சொல்ல வைத்தார், இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா செத்துறேன் ஆண்டவரே. இது அன்பு. இந்த அன்பு வந்து இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமாங்க? ஆமென். எல்லாம் இழந்து தெருவில் நிக்கிறவனுக்கு ஒருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பிளாக் ஏத்துறாரு. ஹல்லேலூயா. என்னவரே என்னவரே என் மணவாளரே என்னை பிரியவே அமர்ந்திருங்கள். 2வது ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கணும். அது ஆராதனை, வர்ஷிப். தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததை ஏற்படுத்தினதை அப்படிதான். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். 2 நாளாகவும் 20, 27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலையில நாம் காலெடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சத்துரு வந்து குறுக்கால நிற்பான், தடையாக நிற்பான். ஒரு தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியம். சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ இதெல்லாம் தாண்டி தான் கானானுக்குள்ள போறாங்க. தடைகள்
வரும்போது நாம் பின்வாங்குகிறவர்களாய் அல்ல, அதை மேற்கொள்ளுகிறவராய். ஒரு நாள் ஆவியானவர் பேசினார் அல்லவா, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சில மதில்களை இடிக்கணும். எரிகோ போன்ற மதில்கள் இடிக்கணும். சில மதில்களை தாண்டணும். சில மதில்களை கட்டணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்கே யோசபாத்தும் ஜனங்களும் ஆர்ப்பரித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சும்மா ஆர்ப்பரித்தா போதுமா, சத்தம் போட்டு ஆராதிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏனென்றால் ஓப்னி பினேகாஸ் தலைமையில பெலிஸ்தியருக்கு விரோதமா இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண போகும்போது அவர்களும் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள்? மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஓப்னி பினேகாஸ் ஆர்ப்பரித்தார்கள், சத்துரு ஜெயித்தான். நாம ஆர்ப்பரிக்கிறது சத்துரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஆமே ஆமே. இவன் துதிச்சான், அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சரித்திரம் எழுதப்படக்கூடாது. ஆமே. அப்ப சும்மா சத்தம் போட்டாலாம். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தெரிந்த பகுதி. 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் ஆர்ப்பரித்தார்கள் எரிகோவை சுத்தி? இப்படி கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, ஒரே நாள் தான். 6 நாள் கர்த்தர் அவர்களை யோசுவாவை கொண்டு அமைதியாக்கினார். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாதுன்றார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும். சத்தம் காட்ட பேச்சு மூச்சு வந்துடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. யோசுவா தான் லீடர். பேசுறவங்க பேர போர்டுல ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும். ஏன் அமைதியாக்குறார்? நல்ல கவனிங்க. ஆர்ப்பரிப்புக்கு முன் அமைதி அவசியம். இப்போ இவங்க எல்லாருமே டியூன் பண்ணப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? யோசுவா அடுத்து என்ன சொல்ல போறான், அடுத்து என்ன சொல்ல போறான், நெக்ஸ்ட் என்ன, இதுக்கு தான் நம்மளாம சைலண்ட் ஆக்குறார். அதான் அமர்ந்திருந்து அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. அப்ப எல்லா செவியும் எதை நோக்கி டியூன் பண்ணப்படுது அப்படின்னா, யோசுவா கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வரணும். எல்லாரும் இப்ப கால்கள் நியமித்த பாதையில நிக்குது, காதுகள் உரைக்கப்படுகிற சத்தத்தை கேட்க டியூன் பண்ணப்படுது. இது ஒரு நாள் நடக்காது. ஆர்ப்பரியுங்கள். ஒரு நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, 2வது நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, 7வது நாள் வரும்போது அந்த சத்தம் வந்ததும் அப்போ சும்மா ஆர்ப்பரிக்க கூடாது. என் காதுகள், என் கால்கள், என் வாயிலிருந்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் துணிக்குவதற்கு முன்னே என் காதுகள் எதற்கு நேரா டியூன் ஆக்கப்பட்டிருக்கிறது, என் கால்கள் எங்கே நிற்கிறது, இது ரொம்ப முக்கியம். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சில தெளிலாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அசதிப்படுத்துவாங்க. ஏசபேல் வந்து யார் அசதிப்படுத்திட்டா தெரியுமா? எலியாவை. எலியா எங்க போய் படுத்து கிடந்தாராம்? சூறை செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறார். தூதன் வந்து தட்டி அப்பவும் தண்ணியும் வச்ச உடனே எழும்பி அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பியும், சிலர் அலாரம் வச்சு எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி அடுத்து 1 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி லஞ்ச் சாப்பிட்டு அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க.
ஆண்டவர் வந்து அடுத்த தட்டு எப்படி இருந்திருக்கும்லாம் நான் யோசிப்பேன். ஆமே, ரெண்டாவது வந்து தட்டு, அந்த தட்டு அதுக்கப்புறம் நீ தூங்க பார்ப்போம். அதனாலதான் சிறைச்சாலைக்குள்ள பேதுரு தூங்கிட்டு இருக்கும்போது பேதுரு எங்க தட்டினார் தெரியுமா? தொட்டு பார்த்தா துடிச்சு எழும்பிடுவாங்க. யாரும் பக்கத்துல டச் பண்ணிடாதீங்க. வேற எங்க தட்டுனாலும் எழும்ப மாட்டான். இங்க அப்படி தொட்டு, அம்மா யார் அது? எழும்பு, கனவு 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 கனவு, அப்படிதான் போயிட்டே இருக்கிறார். டோர் ஓபன் ஆகுது, கனவு கனவு. வெளியே வந்ததான் லைட்டை தட்டிட்டு ஓடி இருப்பார் தூதன். கனவு இல்ல, அசதியா இருக்காது. ஏன்னா நம்ம அசதியா இருக்கிற டைம் தான். அதாவது திருடன், சத்ருவுக்கு பேர் என்ன? திருடனுக்கு வந்து எது அவனுடைய ஏற்ற காலம்? திருடனுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் உண்டு. அவன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இரவெல்லாம் அவனுக்கு ஏற்ற காலம் என்ன தெரியுமா? நாம அசதியா இருக்கிற காலம். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எந்த இடத்துல அசதி வருதோ அந்த இடத்தை தான் அவன் பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை. அந்நிய சத்தங்கள் நமக்குள்ள இருந்து வரவங்க, பேதருக்குள்ள இருந்து வந்து இல்ல, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் மானசீகத்துக்கு இடம் கொடுத்தாலே நமக்குள்ள இருந்து, உண்மையே சொல்லு, நீ ஜெபம் பண்ண அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும்ல. நம்முடைய பெயர்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, ரொம்ப ஆட்டம் கண்டுருவோம்ல. இத்தனை வருஷம் தாண்டிட்டு இனி உனக்கு கிடைக்குமா? அந்நிய சத்தம் இல்ல, அசதி. அந்த அந்நிய சத்தம் எனக்குள்ள கேட்கவே கூட. இயேசுவின் நாமத்துல ஆமென். கடிந்து அப்புறப்படுத்துங்கள். நீ பிள்ளைங்கிற அதிகாரம் இதுக்கு மேல எல்லா வரங்களை விட மேலானது நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கவே உனக்கு இயேசுவின் நாமத்தில் இயேசு அப்படிதானே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தான். அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கனால அவர் டைரக்டா அடிச்சிட்டாரு. ஏன்னா ஐ ஏம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஹல்லேலூயா. அத பத்மவல்லியார் ஆண்டி சொல்லுவாங்கல்ல, நாம நம்மள சொல்லும் போதே அவரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஐ எம் ஜான் சாம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஐ எம் யாரு? கர்த்தர். அவரை சொல்லிட்டு தான் சொல்றோம். அதனால அவரை சொல்லி இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே. ஆமென் ஆமென். இதை சொல்லும் போதுதான் ஒரு தேவ மனிதர்கிட்ட வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை கொண்டு வந்தாங்களாம். அவர் வந்து இயேசு நாமத்துல போ, அது போகல. சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போறாரு. அப்படி போகும்போது ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, ஏங்க அதை நீங்க துரத்துல? பாரு, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான், நான் சொல்லிட்டேன், இனி அது போகலைன்னா பிரச்சனை அவர் பார்த்துப்பார். அவ்வளவுதான். சிலது வந்து போகாது. நான் சொல்லிட்டேன், நான் கமாண்ட் கொடுத்துட்டேன், இனி அது போனா அதுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு வேற ஊழியம் இருக்கு, 1000 வேலை இருக்கு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? மீட்டிங் எல்லாம் முடிச்சு, எல்லா மீட்டிங் முடிச்சு அவர் கார்ல ஏற போறாராம். இது நேரம் வந்து நிக்குது. திருப்பி நம்ம இருந்தா 2 கூத்து கொடுத்துருப்போம். அது சொல்லுது, நீ ஒரு வாட்டி கூட சொல்லணும். பாரு, உனக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான், ஒழுங்க. இல்ல நீ ஒரு வாட்டி கூட சொல்லு, நான் போறேன். நீ அப்படி போண்டா, இரு. ஏன்னா தெரியும் வேர்டு வந்துட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறானா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். மோசே சொன்னதும் பார்வோன் கேட்டானா? கேட்கல. ஆண்டவர் பார்த்தார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அடுத்து அப்படியே சாப்டர் மாறும். கர்த்தர் பார்வோன் இருதயத்தை நீ கேட்கண்டா, நீ இரு. ஒழுங்கா தண்ணி ரத்தமா மாறும் போதே நீ விட்டு இருந்தேன்னா வேற. ஹல்லேலூயா.
சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த போராட்டம் மாறலையே. போராட்டம் மாறலன்னா போராட்டம் உனக்கு இல்ல, போராட்டம் அதுக்குதான். நீ அனலாயிரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அசதியாயிராதீங்க. ஆனா ஆவியில் அதான் அனலா இருக்கணும். ஆவியில் அனலா இருக்கணும் எப்பவுமே. அந்த ஹோலி ஸ்பிரிட் கூட அந்த கனெக்ஷன்ல ஆவியில் அனலா இருக்க என்ன செய்யணும்? இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல சொல்லலாம். ஆனா அந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்றேன். ஆவியானவர் இதை, அதாவது நம்ம அந்த வேர்டை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் உள்ள ஒரு வார்த்தையை வைப்பார். அப்படிதான் வந்து பேசுறது. ஆவியில் அனலா இருக்க என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, ஆண்டவர் என் தகப்பன் சொல்லி தந்த வார்த்தை, என்னை துக்கப்படுத்தாத என்றார். என்னை துக்கப்படுத்தாத. அன்றை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம இருந்தானா தூங்கிடுவேன். ஒரு சகோதரர் இப்படிதான் என்ன வெளியூர் கூட்டிட்டு போறார். முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இப்படி நான் தனியா கார்ல போனா தூங்கிடுவேன், அதனால நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி நானும் கூட இருக்கிறேன். அவர் தூங்காம நான் பேசி கொடுக்கணும். பேசிட்டே இருந்து அவர் ஓட்டிட்டு போவார். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோன் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு. பேசிட்டே இருக்கேன், வண்டி வயலோட போகுது. அப்பதான் ஐயோ நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலையே, போன வை நாம பேசுவோம். இது சிரிப்பா இருந்தாலும் இது சத்தியங்க. ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுத்துறது என்ன தெரியுமாங்க? அவரு கூட என் ஸ்பிரிட்ல ஹோலி ஸ்பிரிட் அப்படி பிணைந்து இருக்கிறார். இத வந்து எப்படி இதை எனக்கு ஜீரணிக்க? நான் பாவியை ஆண்டவரே, இந்த இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்றீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, நான் மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் அல்லவா ஆண்டவர்? இதுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் தான், அவரு தான். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர். அவரை என் ரட்சகர் பிதா கிட்ட சொல்லி எனக்காக கொடுத்திருக்கிறார் கிஃப்டா. அவர் கூட உம்மோடு செலவிடு ஓ வீணாக என்னை என்ன நினைக்கிறோம்? அபிஷேகம் கிடைச்சு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிட்டு ஓகே. அநேகர் அந்நிய பாஷை பேசுறது சர்ச்சில் மட்டும்தான். அதுவும் 3வது பாட்டு கொஞ்சம் டெம்போலாம் கூட்டணும். ஒயரு ஆம்புக்கும் கீபோர்டுக்கும் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, நமக்கு இல்ல. கீபோர்டு ரிதம் ஸ்டாப் ஆனா இப்படி இருப்பவங்க திடீர்னு அப்படி என்றுவாங்க. என்ன ஒரு ஒற்றுமை! ஆமே. எபேசியர் 6வது அதிகாரம் 11 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அவ ஜெயிக்கணும்னா நமக்கு யாரோட யுத்தம் இருக்க கூடாது? சொல்லுங்க. மாம்ச ரத்தம் யாரு? யாரு? அப்படி சொல்லக்கூடாது. மனைவி, புருஷன், சகோதரர்கள். மனைவினா சொந்த மனைவி. அதான் மனைவிகள்கிட்ட அப்படிதானே, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். இவங்களோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. ஜெயிக்கணும்னா இத முதல்ல இந்த நமக்கு யுத்தம் யாரோடு கிடையாது? வந்து ஆகணும். யாரோடு கிடையாது? மாம்சத்தோடு. சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்லுங்க. மனைவியோடு கிடையாது, புருஷனோடு கிடையாது, சகோதரர்களோடு கிடையாது, மாமியாரோடு
கிடையாது. ஏன்னா இப்ப கிடையாது சொன்னது அவ்வளவு மாமியார். மருமக்களோடு கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஜெயிக்கிறவன் யார் தெரியுமா? சகலத்தையும் செய்து முடித்த ஆளா நிக்கணும். ஜெயிச்சிட்டேன். நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். என்னன்னு அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்னது? பெல்ட். பெல்ட். சத்தியம் என்னும் கச்சை. அப்போ எதை களைந்து போடணும்? பொய்யை களைந்து போடணும். அவ்வளவுதான். பொய்யை நீ கட்டி வச்சிட்டு இருக்க கூடாது. பொய்யை நீ சாதிக்க கூடாது. ஒரு பொய்யை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நிறைய பொய்யை சொல்ல வேண்டி வரும். பொய்யை களைந்து போடணும். சத்தியம் என்னும் கச்சையே, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் எங்க செஸ்ட மூடி இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்க கூடாது தெரியுமா? அநியாயம், அநீதி. இதுக்குள்ள தங்க விடக்கூடாது. வரும், விட்டுடும். நீதி என்னும் மார்க்கவசம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. அதாவது எப்பவும் நீ காஸ்பல் ஒர்க்குக்கு ரெடியா இருக்கணும். 24/7 ரெடியா இருக்கணும். உன்கிட்ட ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுனா ஜீசஸ் பத்தி சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்த வசனம் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ரட்சண்யம் என்னும் தலையை. நம்ம சிந்தையில எது இருக்கணும் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டவன். அவர் என்னை ரட்சித்த நாள அவர் என்னை ரட்சிக்க என்ன செய்தார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓயாமல். நம்ம அருமையான அந்த பாட்டை பாடுவோமே, கர்த்தருக்கு மகிமை. நம்ம ரட்சிக்கப்பட்டதே நினைக்க மாட்டோம்ல. மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல தான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட. நீங்க என்ன டேட் போட்டீங்க? நான் 10. அப்போ எனக்கு ஒரு 9-10 போடுங்க. உங்களுக்கு முன்னாடி நான். ஆமே, நம்ம ரட்சணை. அதான் ஹெல்மெட். அடுத்து ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அப்ப நீங்க கவனிச்சு, இது சில வருடங்களுக்கு முன்பதாக இத பேசி இருக்கிறேன். கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. இப்ப என்னெல்லாம் இருக்கு? ஹெல்மெட் இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, பெல்ட் இருக்கு, பாதரட்சை இருக்கு, ஒரு கையில கேடகம் இருக்கு, இன்னொரு கையில. இப்ப ஃப்ரண்ட் ஃபுல்லா என்ன ஆயிட்டு? எங்க கவர் ஆகல? பேக்ல. அப்ப சத்துரு எப்படி வருவான்? ஆண்டவரே, ஃப்ரண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டீங்க, அவன் பின்னாடி இல்லப்பா வரான், நான் என்ன செய்யணும்? ஜஸ்ட் எழுப்பி வா. ஆமென், ஆமென். கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் கூட. அவனுக்கும் கர்த்தர் ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். அவனும் ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு மார்க்கவசம் கொடுத்திருக்கிறார். வசனத்தை உள்ள வச்சிருக்கிறார். எனக்கும் இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது. எனக்கு மார்க்கவசம். அவனுக்கும் சத்தியம் என்னும் கச்சை, எனக்கும் சத்தியம் என்னும் கச்சை. அவனுக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எனக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அவன் கையிலும் கேடயம், இன்னொரு கையில பட்டயம், என் கையிலும் கேடயம் பட்டயம். இப்போ எங்க 2 பேருக்கும் எது கவர் ஆகல தெரியுமா? பேக் கவர் ஆகல. அப்ப சத்துரு எப்படி வருவான்? பின்னாடி வருவான். இப்படி நாங்க ஒருவருக்கு பார்க்காம இப்படி நின்னா அவன் பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இப்படி ஒருவருக்கு எதிரா நின்னாலும் பின்னாடி அடிச்சுட்டு. அப்போ என் பின்னாடி வருகிற சத்துருவை எப்படி மேற்கொள்ளணும்னா, ஆமென், ஏன்னா அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு.
இவன் பின்னாடி வருகிற சத்துருவை நான் ஏன் பட்டயத்தை வச்சு அடிப்பேன். ஏன் பின்னாடி வருகிற சத்துருவை. இப்ப கேட்டீங்களா? இனி 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். இவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் அசதியா இருந்தேன்னா இவன் மேல அந்த அம்பு அடிக்கும். நான் விழித்திருக்கணும். ஆமென். இதுக்கு தான் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இங்க கவர் பண்ண தெரிஞ்சவருக்கு இங்க கவர் பண்ண தெரியாதா? அதான் யாவரோடு சமாதானம், யாவரோடு சமாதானம். பகையெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க, ஒப்புரவாயிருங்க. இதுக்கு என்ன தேவை தெரியுமா? இவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் அந்த பட்டயத்தை எடுக்கணும்னா எனக்கு இவன் மேல ஒரு நேசம் வரணும். இல்லைன்னா வெட்டட்டோன்னு நான் விட்டுருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஐக்கியம். இதுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், வரம் அல்ல, லவ். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. நேற்று இரவு சொன்ன வார்த்தையே ஒரு விசை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா 10:3 வாசியுங்கள். மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும்னா நம்மள யாரா மாறணும்? சிறந்த குதிரை. யுத்தத்திலே சிறந்த குதிரை. நான் ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், நான் குதிரையாய் அவரை சுமக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், குதிரையா. அதான் கர்த்தர் தம் மந்தையை விசாரித்து, மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஆட குதிரையா மாத்தினார். ஹல்லேலூயா. ஏங்க, சிங்கம் ஆடா வந்து ஆட, புரியுதா நான் சொல்றது? ஆமென். சிங்கம் ஆடா வந்து ஆட குதிரையா மாத்தி, இந்த குதிரைக்கு மேல இருந்து அந்த சிங்கம் ஜெயிச்சு, ஆமென் ஆமென். அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. இந்த குதிரையை குறித்து ஆமென் நேற்று சொன்னோம். ஆடுக்கும் குதிரைக்கும் அது ஏணி வச்சா எட்டாது. யுத்தத்துக்கெல்லாம் ஆடை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாம், யுத்தம் முடிச்சிட்டு. ஆமென். யுத்தத்துக்கு குதிரை குதிரை கர்த்தர் உருவாக்குற. அதான் தம் மந்தையை விசாரித்து வந்து விசிட் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா ஆடு சைஸ் சின்னது, குதிரை சைஸ். அதை கொஞ்சம் பிராக்டிக்கலா பிடிச்சு இழுத்தாலே, பெருசாகணும்னு என்ன செய்யணும்? பிடிச்சு இழுக்கணும். சின்னதாக என்ன செய்யணும்? அவர் சின்னதாகி வந்தார், சின்னவனை அவர் பெருசாகிறார். ஹல்லேலூயா. அதுவாகவே பாருங்க, யானையை கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும், இந்த கன் சவுண்டு, ஃபயர், புகை இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும். ஆனா யுத்தத்துக்கு என்று நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிற்கும் போது அது எதிராதான் ஓடும். 22வது வசனம், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து. அடுத்த வார்த்தை தான் சூப்பர். பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. ஆமென். எங்க இந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8
8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்துல. அதுல ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்னு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ். எனக்கு கால் அடிபடும், கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டுனா மேல இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்ல இப்ப நான் என் வலியை பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்தை அலட்சியம் பண்ணினா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலக்கலக்கும் போது சர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டின் மேல ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை மேய விடும்போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புல்ல பார்த்தோம்னா நம்ம போகல அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எந்த ஒரு ஸ்மெல், ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல் பாம்புக்கு பிடிக்காது. அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார். ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போடும். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு, எனக்கு பந்தி கடையில எல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். இது ஆடு. ஆனா கர்த்தர் குதிரையா மாத்தும் போது தூரத்திலிருந்தே மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது, தூரத்துல இருந்து சபை இப்படி மாறணும். காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அவர் யுத்தத்தில் அது ஆயத்தமாகணும். டெய்லி அப்பா என்ன நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேல என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜப நடக்கு. அதுக்கடையில பார்த்தா நம்ம ஆளு தூக்கம். தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்துல சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யோதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய இல்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுல நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை என்ன ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா, ராஜாவே தொட்டு பாருங்க, காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதுலாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you, Holy Spirit.
ஏ மேஜர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். இப்ப எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு, அதாவது நம்மில் நம்ம இவ்வளவு நாள் சுமந்து வந்த இனியும் சுமப்பார். ஆனா யுத்தம்னு வரும்போது அவர் நம்மில் பயணிக்க விரும்புகிறார். அந்த வம்சத்தாரை பலப்படுத்தி இஸ்ரவேல் வம்சத்தாரை 12 கோத்திரத்துல 1 குதிரையா தெரிந்தெடுத்து மீதி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதானே 1 தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு சின்ன காயம் வந்ததும், ஆமென், ஹல்லேலூயா. நெப்போலியன் யாருங்க? இந்த குதிரைக்கு முடியலன்னா இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்கிறவன். இன்னொரு குதிரைய தெரிந்தெடுக்க போகிற நெப்போலியனை சுமக்கிற குதிரையை 8 முறை அடிபட்ட பிறகும் தன் மாஸ்டரை நான் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நான் விசிட் பண்றார். இன்னைக்கு அவர் விசிட் பண்றார். அவர் நிற்கிறார். நான் யுத்தத்தில் சிறந்த குதிரையா. அவர் நம்மில் பயணித்து அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமைகள். எல்லாரும் கைகளை தட்டி சேனையதிபன் நம் கர்த்தருக்கே. எல்லாரும் கைகளை தட்டி ஆமே. அற்புதமே தம் அண்ணனுக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அப்படி சபையே ரிமமலரோ கோரே ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் சத்தமாய் சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே திக்கச்சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் ஓஹோ என்றுரைத்தன்மை தேற்றுகிறார். என்று வாக்கு மாறிடாரே, என்று ஆர்ப்பரி சமய கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோடு ஆர்ப்பரி சபையே ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை உடாராமா கல ரதுடாரா. அவே சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஆமென், ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ. தலைக்கு மேல கையை தட்டி ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. ஓ ராமமலரதொடரே சகப பிரார்த்தனரே. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
கிறிஸ்து. ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. 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 நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. Hallelujah. 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 சபையே, உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்தி உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. Jesus. Jesus. Amen. Hallelujah. 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 ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து. ஜெய ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள். ஜெய அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெய ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர். எங்களுக்கு எல்லாமே நீங்கப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோட அநேக காரியங்களை கொண்டு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எவ்வளவு மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். ஒரு நபர் கூட அதை இழந்துடக்கூடாது. எங்களை ஜெயமாய் நடத்துறவர் நீ. எங்க பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும். எங்கள் குறைகள் உமக்கு தான் தெரியும். உங்க கிருபையை மட்டும் நம்பி சார்ந்து இருக்கிறோம். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நாளைக்கு அந்த பரிசுத்தல் நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் போது நீங்க பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கடைசி வரை, அந்த கடைசி லாஸ்ட் பிரீத் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் வரைக்கும் அப்போ உங்களை நாங்க பற்றி கொண்டு இருக்க, சார்ந்து இருக்க, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அவங்க பாதத்தில் இருக்கு. கிருபை தார், ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மேல கிருபை இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும், ஜெயமாய் நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.